அதாவது நண்பர் ஜிஜி சிவா அவர்கள் கொஞ்சம் கடுமையான வார்த்தைகளை பொய்யும் உண்மையும் பேசும் சார். நான் தமிழ்நாட்டில் தான் வாழறேன், வடஇந்தியால வாழல. எனக்கு கோவம் வரும், சூடு சொரணை இருக்கு, மான இருக்கு. அது இருக்கு. துரோகி கட்சி நாங்க இல்ல சார். சரி பேசிட்டீங்களா? துரோகி கட்சியோடு எத்தனை வருடமாக கூட்டணி வச்சு ஆட்சியில் இருந்து அதிகார பகிர்வு மாநிலத்திலும் மத்தியிலும் இருந்தீங்க. 8 அமைச்சரை வச்சிங்க. 8 அமைச்சர் நாங்கள் உங்களுக்கு தந்திருக்கோம். எத்தனை 5 ஆண்டுகள், கிட்டத்தட்ட 5 முறை தமிழகத்திலே நீங்கள் ஆட்சி செய்தது தனியாக அல்ல, கூட்டணியோடு தான். அதை மறந்து பேசுகிறார். கூட்டணி இல்லாமல் தெம்பும் திராணியும் சூடும் சொரணையும் இருந்தால் திமுக தனித்து வருகின்ற அதாவது லோக்கல் பாடி எலெக்ஷன்லையும் பை எலெக்ஷன்லையும் பாராளுமன்ற எலெக்ஷன்லையும் நிற்க போகிறேன் அப்படின்னு அவங்க இப்ப கொடுக்கட்டும். நான் இப்ப ஏத்துக்கிறேன், அவர் சொன்னதெல்லாம் ஏத்துக்கிறேன். துரோகம் என்பது துரோகத்திற்கு பெயர் போனது திமுக. உங்களுக்கு தகுதி இல்ல. திமுக கூட்டணி வைக்கணும். திமுக கூட்டணி வைத்தது திமுக. சூடு சொரணை இல்லாம பாஜகவோட கூட்டணியில் இருந்தது திமுக. 2009 நான் என்ன சொல்ல வரேன், இன்னைக்கு இவங்களுக்கு இவ்வளவு சூடு சொரணை இருந்தா, ஆமாங்க இனிமே நாங்க எந்த கட்சியும் கூட்டணி இல்லைங்க. ஒரு கண்ணியம் கண்ணியமான வார்த்தையை பயன்படுத்த சொல்லுங்க. அதிகாரம் கொடுத்தா